திமுகவில் தெலுங்கர்களின் ஆதிக்கம் மிக அதிகம் இருக்கிறது. KN நேரு ரெட்டி, ஏவா வேலு நாயுடு, சேகர் பாபு நாயுடு, இப்படி தெலுங்கர்களின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு கட்சியாக இருக்கிறது திமுக. கருணாநிதி காலத்தில் இருந்தே இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது திமுக. இதை அறியாமல் தான் தமிழர்கள் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது இது முழுக்க முழுக்க தெலுங்கர்களின் கூடாரமாகவே மாறிவிட்டது. தேமுதிக என்று அழைக்கப்படும் ஒரு கட்சியை விஜயகாந்த் நாயுடு, அதாவது நடிகர் விஜயகாந்த் உருவாக்கினார். அந்த தேமுதிக இதுவரை திமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை. ஆனால் முதல் முறையாக விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா நாயுடு திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார். திமுகவின் MK ஸ்டாலினோடு கூட்டணி அமைத்திருக்கிறார் பிரேமலதா நாயுடு. இப்போது முழுக்க முழுக்க தெலுங்கர்களின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு கட்சியாக இருந்தது முழுக்க முழுக்க இப்போது தெலுங்கர்களின் கட்சியாகவே மாறிவிட்டது திமுக. தமிழர்கள் அங்கே மூன்றாம் தரமாகவே நடத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் தமிழர்களின் ஆதிக்கம் அங்கு மிக குறைவாகவே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தெலுங்கர்களின் ஆதிக்கம் நிறைந்த கட்சியாகவே மாறிவிட்டது திமுக. பிரேமலதா நாயுடு திமுக கூட்டணியில் வந்தவுடன் திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் அலற ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு இத்தனை சீட் வேண்டும், எனக்கு இத்தனை சீட் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இப்போது மிகவும் நொந்து போய் அதிருப்தியில் கிடக்கிறார்கள். ஏற்கனவே பன்ருட்டி வேல்முருகன் அந்த கட்சியின் கூட்டணியில் இருந்து வெளியே வந்து விட்டார். அவர் தனியாக போட்டியிடுவதாக அறிவித்தும் விட்டார். இப்படிப்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகளின் திருமாவளவன் இப்போது அழாத குறையாக நொந்து போய் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். எங்களுக்கு மிக குறைவான சீட்டுகளை தருவதாக ஸ்டாலின் சொல்கிறார். இது எங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவர் பகிரங்கமாக வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இப்படி அதிருப்தியின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது திமுக கூட்டணி. இதற்கு காரணம் ஸ்டாலின் ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு நபராக இருப்பதால் கூட்டணியை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் பிரேமலதா நாயுடு வந்துவிட்டவுடனே அவரால் நாம் ஜெயித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அது தவறான கணிப்பாகவே இருக்கிறது. பிரேமலதாவிற்கு அப்படி ஒன்றும் பெரிய ஓட்டுக்கள் இல்லை. அவருக்கு ஓட்டுக்கள் இருப்பதாக இவர் நம்பிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அது மிக தவறு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவனுக்கு ஓட்டுக்கள் இருக்கிறது. ஜாதி ரீதியாக அவருக்கு ஓட்டுக்கள் கிடைக்கும். ஆனால் பிரேமலதா நாயுடுவுக்கு அப்படி ஓட்டுக்கள் கிடைக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஊருக்கு 10 பேர் தான் நாயுடுகள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் பிரேமலதா நாயுடுவின் கட்சியில் தொண்டர்களும் யாரும் இல்லை. மிக குறைவான நபர்களே அதில் இருக்கிறார்கள்.